மக்களுக்கு திருடர் பயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும்னு சொல்லியது. மற்றபடி குரு சுக்கிர மூடம் குரு சித்திரை 20 13/5/2024 மேற்கே அஸ்தமன ஆகி வைகாசி 20 2/6/24 சித்திரை 25 8/5/24 அன்று கிழக்கே அஸ்தமனமாகி ஆணி 23 7/7/24 அன்று மேற்கே உதயமாகிறது. மறுபடி பங்குனி 7 கொஞ்சம் 3/2/3/21/3/25 அன்று மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி 7 17/31/3/25 கிழக்கே உதயமாகிறது. இந்த ஆண்டில் உலகில் ஒரு சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம் இருந்தாலும் நம்ம பாரத தேசத்தில் எந்த கிரகணமும் தெரியாது. பிறப்பையொட்டு பஞ்சாங்க படம் என்ற இந்த நிகழ்ச்சியாக சம்பந்த மகாகணபதி சன்னிதானத்தில் எல்லாரும் கூடியிருக்க அண்ணாமலையார் திருவள்ளுவர் கூட்டியுள்ளபடி இந்த வருட படங்களை பஞ்சாங்க படத்தில் தொடர்கிறேன். இந்த வருடம் புது வருடத்தினுடைய பெயர் குரோதி வருடம் என்ற பெயர். இந்த குரோதி வருடம் பங்குனி மாதம் நேற்று சனிக்கிழமை இரவு 35:20 சரியாக 8க்கு இரவு சுக்லபட்ச சஷ்டி திதி மிருகதீர்க்க நட்சத்திரம் சித்தயோகம் புதிய சுபதினத்தில் சனி ஓரை விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறது. இது விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறது. இதில் உள்ள நட்சத்திரங்கள் என்னன்னா மேஷத்தில் குரு சூரியன், மிதுனத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன் புதன் ராகு என்ற கிரக நிலவரத்தோடு இருக்கிறது. நட்சத்திர பாதம் அஸ்வினி 1 சூரியன், மிருகசீர்ஷம் 3 சந்திரன், பூரட்டாதி 2 செவ்வாய், உத்திரட்டாதி 3 புதன், பரணி 4 குரு, உத்திரட்டாதி 4 சுக்கிரன், சதயம் 2 சனி, ரேவதி 2 ராகு, அஸ்தம் 4 கேது. இந்த லக்னத்தை விட்டு பொது பலன் பொருளாதார ஏற்றம் வரும். புதிய நோய், மூகம்பம், வெகு மழை, புயல் பாதிப்பு என இயற்கை சீற்றம் உண்டு. பங்கு வர்த்தகம் ஏற்றமாக இருக்கும். ஸ்திரமான அரசு இருக்கும். புதிய சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. விவசாய விளைச்சல் பாதிக்கப்படும். இந்த வருஷத்தினுடைய நவநாயகர்கள் ராஜா செவ்வாய், மந்திரி சனி, அர்க்காதிபதி சனி, வேகாதிபதி சனி, சிஷ்யாதிபதி செவ்வாய், சேனாதிபதி சனி, ரசாதிபதி குரு, தானியாதிபதி சந்திரன், நீரசாதிபதி செவ்வாய். அதனால் எல்லாரும் பஞ்சாங்கத்தை அனுதினம் இப்போ சாஃப்ட்வேர்லாம் வந்துடுது. நீங்கள் கஷ்டப்படாமல் அப்படியே வீட்டில் இருந்தபடியே இந்த திதி நட்சத்திரத்தை சொல்லி அதன் மூலம் எல்லா நன்மையும் அடையும்படி அண்ணாமலையாரை பார்த்துக்கிறேன். சம்பந்த கணாபதியினுடைய அருள் கிரகத்தில் இங்கே வர்றவங்களும் வராதவங்களும் நினைச்சவங்களும் எல்லாரும் இந்த கிரக தோஷத்தை நிவர்த்தி பெற்று எல்லா வித நன்மைகளும் அடையணும்னு சொல்லிட்டு உங்கள் சார்பாக எல்லாரையும் அவருடைய ஆதார விண்ணங்களை என்னுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து எல்லாரும் நல்லா இருக்கும். தோற்றமும் முடிவும் இல்லாமல் இருக்கானோ அவனிருந்து உருவாகி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு நோக்கி போயிட்டே இருக்கு. அதில் பல இதை பண்ணி நம்ம வசதிக்காக நிகழ்காலம், எதிர்காலம் சொன்னாலே காலம்ன்றது ஒன்று தான். ஆனால் நமது முன்னோரு காலத்தை எப்படி கணிக்கிறதுங்கிறதுக்காக நமக்கு எப்படி செவி, வாய், மூக்கு, கண், வாதன், பஞ்ச அமைச்சர்கள் இருக்கோ அதே மாதிரி அவர்களுக்கும் காலத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்காக திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் அவற்றையெல்லாம் சொல்லி காலத்தை கணிக்க சொன்னாங்க. எப்போ நீங்கள் காலத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் காலம் வசப்படும். இல்லைன்னா உங்களுக்கு காலம் வசப்பட அதனுடைய சுழற்சியிலேயே போயிருக்கு. அதனால தான் அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பஞ்சாங்க படத்துக்கு சொல்கிற ஒரு சோசனம் என்ன சொல்கிறாங்கன்னா திதேட்ச ஸ்ரீகரம் புரோக்தம். நீங்கள் எப்போ திதியை பார்க்குறீங்களோ அப்போ வந்து சில லட்சுமியினுடைய அனுகிரகம் வரும். வாராத் ஆயுஷ மர்த்தகம். வாரத்தை நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ வந்து ஆயுஷம் வந்து ஆயுஷ் வந்து வித்தியாசம். நட்சத்திராத் ஹரதே பாவம். நட்சத்திரத்தை நீங்கள் சொல்லும்போது பாவம் போகும். யோகா ரோக நிவாரணம். யோகத்தை நீங்கள் சொல்லும்போது வியாதி நிவாரணமாகும். கரணாத் காரியம் சித்திதம். கரணத்தை பார்க்கும்போது காரிய சித்திதம் ஏற்படும். பஞ்சாங்கம் பலமுத்தமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதேஷாம் ஸ்ரவணாத் நித்தியம் கங்கா ஸ்நானம் பலம் பவேத். இந்த பஞ்சாங்கத்தை 5 அங்கத்துக்கு நீங்கள் படிக்கும்போது கங்கையில் என்ன ஸ்நானம் பண்ண போனீங்களோ அந்த பலன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா காலத்தினால் உள்ள செய்த சிறிதனும் ஞானத்தில் மான பெரியன்றாங்க.